வணக்கம் அபிலாஷ். நாங்கள் முதல் படிக்க டொச்சு நாங்கள் ஒரு பாடமாக தான் படிச்சாங்க, ஒரு சப்ஜெக்டா படிச்சாங்க. உங்கள்கிட்ட படிக்க நாங்கள் அது ஒரு மொழியா படிக்கிறோம், அந்த மொழியா உள்வாங்கி படிக்கிறோம். அதால எங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு. டொச் கிளாஸுக்கு போனால் இப்ப சில வேர்ட்ஸ்களே தெரியாது, அதை டொச்சில் விளங்கப்படுத்தினா எப்படி விளங்கும்? சாதாரண ஒரு வேர்ட்ஸே தெரியாது, அதை டொச்சில் விளங்கப்படுத்தினா எப்படி தெரியும்? அப்போ சரியான டிஃபிகல்ட். அப்படியான ஒரு கஷ்டத்துக்குள்ள இருந்து உங்களை மாதிரியான ஆக்களை தான் தேடிக்கொண்டு தெரிஞ்சு நாங்கள் ஸ்டார்ட்ல. இப்ப சில பேர் இப்ப இங்க பிறந்த பிள்ளைகளை கேட்டாலும் தலைவரிக்க ஓடிடுவாங்க, தங்களுக்கு தெரியாது, விளங்கப்படுத்த முடியாது. ரெண்டாட்டு வச்சு அவ்வளவு ஒரு கஷ்ட கடினமான மொழி. ஆனா நீங்க தமிழையும் நல்லா படிச்சு ஒச்சையும் படிச்சு அதை எங்களுக்கு விளங்கப்படுத்துறது மிகப்பெரிய சந்தோஷம். என்ன சொல்றது, உங்கள்ட உங்கள்ட படிச்சு நான் வெளியேறக்க ஒரு டோச் ஆசிரியரா வெளியேறதுன்னு நான் நம்புறேன். உண்மையா. கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஆனா உண்மையா சொல்லவும் நீங்க இந்த கிளாஸ் இப்ப 4 மந்த்ஸ் முதல் தொடங்கிக்க இந்த பேட்ச் ஜாயின் பண்ணும்போது நீங்க ஏற்கனவே கணக்கு படிச்சதீங்கள். நீங்க அதுக்கு முதல் ம். எங்க படிச்சீங்கள்? எப்படி படிச்சீங்கள்? நான் வந்து விக்ரம் ஸ்கூலே வேற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். ஆனால் அங்கே எங்களுக்கு படிப்பிக்க டீச்சர்ஸ் அவங்க எவ்வளவு அக்கறை எடுக்கிறாங்களோ அவ்வளவு எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படிப்பிப்பாங்க. ஆனால் அந்த எங்களோட சந்தேகங்களை கேட்க முடியாது. இப்போ நாங்கள் எங்களோட சந்தேகங்கள் உங்களோட தமிழ் மொழியில் கேட்க எங்களுக்கு அதுக்கான புரிதலும் தமிழ்லேயே கிடைக்குது. இப்போ நிறைய விஷயம் இப்போ கிராமட்டிக்கெல்லாம் எங்களுக்கு இது என்றா இப்படித்தான், இது என்றா இப்படித்தான். ஒரு எக்ஸாம் பியூவில் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எடுத்துட்டு வருவோம். ஆனால் அது பொதுவாக இப்போ இன்னொரு பிள்ளை என்னட்ட கேட்டா அது என்னென்று கேட்டா, நான் இப்போ பே ஆயன்ஸில் இருக்கிறேன், ஒரு ஆயன்ஸ் பிள்ளை இது எனக்கு என்னென்று விளங்கப்படுத்துங்கோண்டா எனக்கு தெரியாது. அது உங்கள்கிட்ட படிச்ச பிறகு இப்ப கேட்டா நான் ஆயன்ஸ் மாசுவையும் படிப்பேன். சூப்பர். அதை விட உண்மையாவே எனக்கு சோ 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 ஸ்பெஷலா இருக்கு. நீங்க நல்ல லெவல் ஏற்கனவே வரும்போதே நல்ல லெவல். ஆனா நீங்க A1க்கு வாரீங்கள், அடிப்படை A2க்கு வாரீங்கள். அ ஏன் அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கிளாஸ்க்கு வாரீங்க? இல்ல அதுக்கு ஒரு காரணம். இப்ப நான் ஆரம்பத்துல இங்க வந்த புதுசுல எனக்கு ஒரு ஒரு வீட்டுல ஒரு தேர்டு வரட்டு கிடந்த ஒரு புத்தகம் ஒன்று கிடைச்சது. அது ஜெர்மன்ல வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல தான் நான் ஆயன்ஸ் ஒரு லெவல படிச்சு முடிச்சேன். படிச்சுட்டு ஸ்கூல்ல போய் ரெஜிஸ்டர், நான் தான் சில்வரா போய் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஆனா நான் ஆயன்ஸுக்கு போக வேண்டிய கிளாஸை விட்டுட்டு சுவைக்குள்ள போய் இருந்துட்டேன். அப்ப இது எனக்கு தெரியாது. அப்ப 4வது 5வது கிளாஸ் எனக்கு புத்தகம் திரைக்குள்ளதான் எனக்கு தெரியும் நான் ஏஸ்ஒய் லெவல்ல இருக்குன்னு. அப்ப படிச்சுட்டு போய் அவங்களும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவாங்க தானே. அப்ப அவங்க பிடிச்சிட்டாங்க, நீங்கள் ஆயன்ஸுக்கு போகணும். அப்ப அவங்க டீச்சரை கேட்டாங்க, இவர் ஆயன்ஸுக்குரியவர் இப்போ எப்படி இங்க இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க உங்க படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஓகேன்றோடு திருப்பி என்ன 2 பேருமே கூப்பிட்டு தனியாக காய்ச்சாங்க. என்ன செய்ய போறீங்க? நான் இல்லை சுவையை படிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் டீச்சர் எனக்கு கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்க, அந்த கிராமேட்டிக்னு சொல்லி ஒரு புக்ஸ்ல இருந்து போட்டோ காப்பி அடிச்சு ஒவ்வொரு கிராமேட்டிக்ன்ற ஒவ்வொரு செக்ஷனையும் போட்டோ காப்பி அடிச்சு கொண்டு எனக்கு தருவாங்க. வீட்டை கொண்டு சேர்த்துட்டு வாங்க. இப்போ ஒரு இன்டர்வல் டைம்ல அவங்க எனக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. ஆனால் பட் படிச்சு முடிச்சு டெல்க்கு எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். அதால் அது ஒரு கொஞ்சம். ஆனா எனக்கு உங்களை மாதிரி நாங்கள் ஸ்டார்ட்ல கிடைச்சிருந்தா இன்றைக்கு வேற லெவல். ஆனா இப்ப என்ன சொல்ற, ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளே நான் எனக்கே தெரியுது நான் என்ன லெவல்ல இருக்கிறேன். வரும்போது அப்படி இப்ப எப்படி. Mega schön. Danke vielmals, ja. ம். Und இப்ப நீங்க அப்ப முதல் நீங்க நேரடியா போய் படிச்சீங்க என்ன? ஆமா. இப்ப ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் ஒவ்வொரு வீடியோ கிளாஸும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு போடுவேன் தான் நோட்ஸோட சேர்த்து. ஆமா. இந்த ஸ்டைல் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் என்ன சொல்லுங்க, ஒரு நேரடியான ஒரு கிளாஸ்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். சொல்ல போனா அதை விட பெட்டர். இப்ப நீங்க எல்லாம் கோர்ஸ் புக்ஸ் ஒன்று தனியா, ஆர்பைட் புக்ஸ் ஒன்று தனியா, ரெண்டையும் வழங்கப்படுத்துறீங்க. அப்புறம் எங்களை குரூப்பா பிரிச்சு போடுறீங்க. குரூப்பா போய்க்குள்ளே நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்றோம். எங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களோட சொல்றோம், அவங்கள எங்களுக்கு சொல்லுவாங்க. திருப்பி நாங்கள் மெயின் ரூமுக்குள்ள எங்களோட எல்லா சந்தேகங்களையும் உங்கள்கிட்ட கொட்டி, அப்புறம் நீங்கள் அதுல எது சரி எது பிள்ளைன்னு எங்களுக்கு சொல்லி அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு பிறகு திருப்பி கிளாஸ் முடிஞ்சோன்னா திருப்பி போய் வீடியோ பார்க்குறோம். வீடியோ பார்த்து பிறகு அங்கே உள்ள சந்தேகங்கள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட தான் திருப்பி அதை கிளியர் பண்ணி அது போய் பெரிய சந்தோஷம்.
உண்மையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உங்களோட படிச்சுட்டு வெளியேறக்க ஒரு டோச் டீச்சரா ஒரு நம்பிக்கை இருக்கு. உண்மையை சுயசு நான் சொல்லணுமா? உண்மை வந்து நீங்க வந்து இப்ப தெரிந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கு வர மாட்டேன், வீடியோஸும் பார்க்க மாட்டேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்காவது வருவேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ பார்ப்பேன். நீங்க அந்த கிளாஸ் வந்து அந்த கிளாஸ் வீடியோ திருப்பி பார்த்து, அடுத்த கிளாஸ் வந்து நான் வீடியோ திருப்பி பார்க்க எனக்கு என்ன கேள்வி டவுட் வந்திருக்கு. அத கேட்கலாம் கேட்டு அது எனக்கு கிளியர் ஆக்கிக்க எல்லாருக்கும் பிரயோசனமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் பிரயோசனமா இருக்குன்னு வரைக்கும் வந்து உங்கள மாதிரி இப்படி மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைக்கணும்னு எனக்கு விருப்பம். உண்மை. உங்களோட படிக்க எனக்கு மோட்டிவேஷன் கூட. und நான் நினைக்கிறேன் வந்து உங்கள மாதிரி ஆட்கள் நீங்க கிளாஸ்க்கு வந்து உங்களோட ஓப்பனா நீங்க பயம் இல்லாம ம். தைரியமா நீங்க கேட்கிறீங்க தானே! திருப்பி திருப்பி கேட்கிறீங்க. அத திருப்பி ஆமா. சொல்லி தாங்க, இல்ல திருப்பி சொல்லி தாங்க. அப்ப வேற ஆட்களும் அந்த அந்த ஒரு பயம் போயிடும். வெட்கம் போயிடும். வேற அவைய ஆமா. வந்து சரியோ! பிழையோ! நான் சொல்லுவேன் தானே! சரியோ! பிழையோ! சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா. அது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். பெரிய பெரிய உதவி. உங்கள மாரி ஸ்டூடண்ட்ஸ் கிடைக்கிறது. அதோட இன்னொரு இன்னொரு விஷயம் அபிலாஷை பற்றி சொல்லியே ஆகணும். சில பேர் அந்த படிக்கிற ஆட்களை தான் மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் கேள்வி கேட்கிற ஆட்களே மோட்டிவேட் பண்ணுவீங்க. சாதாரண கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, திருப்பி கேளுங்க, திருப்பி கேளுங்க. ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க. வகுப்பு தொடங்க கேட்பீங்க, வகுப்பு முடிஞ்ச அப்புறம் கேட்பீங்க. சரி, வேற ஏதாவது இருந்தாலும் கூட வெளியில போய் படிச்சுட்டு திருப்பி அந்த டவுட் சேம் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம். அபிலாஷ், இன்றைக்கு நான் ட்ரெயின்ல ஒரு இந்த வசனம் பார்த்தேனா, இது சரியா என்ன நீங்க அதை சொல்லி தருவீங்க. அப்படி அது ஒரு உண்மையில எப்படியான ஆள் கிடைக்கிறது இங்க நாங்க கொடுத்து வச்சுனாங்க. ஆனா என்ன கொஞ்சம் வெளியா நீங்க இந்த கிளாஸை தொடங்கி இருந்தா அது வேற லெவல். அட்லீஸ்ட் இப்பயாவது ம். இனிமே இனிமே பிடிக்கலாம். இப்ப தொடங்கிட்டு தானே! இப்ப ஆமா, நானும் தொடங்கிட்டேன். ஆ இப்ப ஆமா. செம்ம தான். இல்ல நான் இப்ப எங்கட வேலை வேலை செய்யற இடத்துல கூட துணிஞ்சு போய் காயப்போம். ஒரு பிரச்சனை துணிஞ்சு போய் ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு லெட்டர் வந்தா கூட திருப்பி திருப்பி பார்ப்போம். ஒரு இமெயில் வந்தா கூட நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அது உண்மையில ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ போன கிளாஸ் அதுக்கு முதல் கிளாஸ் இமெயில் எல்லாம் அவங்க சொல்லி தந்தீங்க. எப்படி எழுதுறது போறதுன்னு அதெல்லாம் பெரிய சந்தோஷம். இப்போ வந்தா எங்களுக்கெல்லாம் ஒர்க் பிளான் பெறும். ஒர்க் பிளான் வந்து எங்களோட பொஸ் தான் வந்து எங்களுக்கு சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா விளங்கப்படுத்துவார். இன்றைக்கு இது, நாளைக்கு இது, நாளண்டைக்கு இதுன்னு சொல்லி. இப்போ ஒர்க் பிளான் அவர்கிட்டயே கொடுக்குறது நானே எடுத்து வச்சிருவேன் ஃபைலுக்கு. வச்சு போட்டு நானே செய்வேன். உண்மையில சந்தோஷம். அபிலாஷுக்கு போய் கிளாஸ் முடியக்க ஒரு தங்க சங்கிலியோட போடும். உண்மையா. ஓமான். நன்றி, 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 நன்றி. நீங்க உண்மையா படிச்சு பாஸ் பண்ணா எவ்வளவுமே எனக்கு காணும். அவ்வளவுமே எனக்கு காணும். ஒரு 2, 3 ஆளுகளுக்கு சொல்லுங்க அவ்வளவுமே காணும். அம் அப்ப உங்களோட சீல் என்ன? உங்க லட்சியம் என்ன? லைஃப் டொச்ல படிச்சு என்ன? நான் இங்க ஒரு உபசிட்ஸா வரணும்னு ஒரு ஆசை முதலாவது. ரெண்டாவது சுவிஸ் ரோட்ல ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு சுவிஸ் எம்பசியில் ஒரு வேலை செய்யணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. ட்ரை பண்றேன். பட் கிடைச்சா சந்தோஷம், இல்லையா ஓகே. பட் நான் ட்ரை பண்றேன். அது என்னன்னா நான் சுவிஸுக்கு வரைக்கும் முதலே நான் சுவிஸ் எம்பசி போயிருக்கேன். வேற ஒரு அளவில் எங்களோட சொந்தக்காரங்களோட போயிருக்கேன். அப்பவே எனக்கு அந்த பீரோ பிடிச்சிருந்து எனக்கு. அவங்க அந்த ஆட்டிடியூட் அது அதுக்கு வேலை செய்தா இப்படி ஒரு இடத்த வேலை செய்யணும்னு ஒரு ஆசை. அது இங்க வந்திருக்கு. கண்டிப்பா அது நிறைவேறும் நம்புறேன். ஆனா கண்டிப்பா உபசிட்ஸா வருவேன். அது வேற இல்லை. அது கண்டிப்பா உங்களோட கிளாஸ் முடியல நான் ஐடென்டி கார்டு கொண்டு வந்து காட்டுவேன். உபசிட்ஸ். கட்டாயம், கட்டாயம், கட்டாயம். யா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் கேட்கிற சந்தேகங்கள், நாங்கள் கேட்கிற கேள்விகள், அது என்ன இது என்ன. யா, யா. ஒவ்வொரு 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 நாளும் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் நடத்துறேன் தானே! ஒவ்வொரு நாளும் வந்து ம். ஆள் வாரேன் படிக்க. சந்தோஷமா இருக்கும். அம் யா. வேற ஏதாவது இப்ப இப்ப சில ஆட்கள் வந்து இப்ப என்ன பயப்படுவேன், யோசிப்பேன், கவலைப்படுவேன், என்னால இயலாதுன்னு நினைப்பேன். ம். என்ன என்ன நினைக்கிறீங்க? அவைக்கு என்ன இந்த கிளாஸ் சரி வருமா? டிஃபிகல்ட்டா இயலாதா என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. அது ஆயின்ஸா இருந்தேன்னு, ஆசுவாயா இருந்தேன்னு, பே ஆயின்ஸா இருந்தேன்னு. எங்க யாருக்கு என்ன சந்தேகமோ உடனே அந்த ஸ்பாட்டில் இறங்கி விளங்கப்படுத்துங்க. இப்போ பே ஆயின்ஸ் நாங்கள் படித்தாலும் ஆயின்ஸ்ல சந்தேகம் கேட்டாலும் சொல்லி தரீங்க. ஆயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பே ஆயின்ஸுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களையும் கேட்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதா, ஏதாவது ட்ரை பண்றீங்களா, ஏதாவது சொல்ல போறீங்களா, இதெல்லாம் கேட்குறீங்க. உண்மையில அது சிறப்பு. அதை விட ஒரு நான் மட்டுமன்று இல்லை, இந்த கிளாஸ்ல நான் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருந்தவன்னு எனக்கு தெரியும். இப்போ சிவாம்பியை எடுத்தா சிவாம்பியை கேள்வி கேட்டால் 2 கேள்வி கேட்பாங்க. அபிலாஷ், இதை நான் செய்த நான் இது கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு பார்த்தேன் நான் என்று அதையும் சொல்லுவா. பிறகு தான் செய்ததையும் சொல்லுவா. அபிலாஷ் இது சரி கொண்டு பாருங்க. நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சிவரஞ்சனியை சொல்லலாம், சர்மிளாவை சொல்லலாம், ராயனை சொல்லலாம், துவாரகா, விஜிதா,
எல்லாரும் என்னோட நல்ல டொப்ல இருக்கான். கேள்வியை திருப்பி கேட்டு 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 எல்லாம் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நீங்க புரிய வைக்கிறது உண்மையில பெரிய சந்தோஷம். அதை விட அதுவும் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுவோம் தானே, கூகுள பாவிங்கோ, போனை பாவிங்கோ, எல்லாம் ம், அதே மாதிரி நீங்க எல்லாம் பாவிக்க தானே. ஏன் நாங்க வந்து எல்லாம் நாங்களே நினைக்கணும், எல்லாம் பாவிக்கலாம், எல்லாம் ஆன்லைனே இருக்கு என்ன. ம், இல்ல நாங்க பாவிச்சுட்டு வந்தாலும் நீங்க சொல்லுவீங்க இதை இப்படியும் சொல்லலாம். இன்றைக்கு பசி படிப்பு கேட்க அந்த போன் என்ற சொல்ல தூக்கி போட்டு சர்ச்ச அமைச்சிங்க. நான் போனோட தான் எழுதியிருந்தேன். அப்பாவால் அம்மாவால் அதுவால் இதுவால் நீங்க அதை தூக்கி போட்டு அது தேவையில்லை சர்ச்சை சுருக்கி எழுதி கொண்டு அது வேற லெவல். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனா நாங்கள் ஸ்டூடியோல படிச்சது போன் போட்டு தான் படித்தோம். சரி சரி. வாசனங்களை சுருக்கி நாங்கள் எழுதுறோம். உண்மையில அது பெரிய சந்தோஷம். அபிலாஷ் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். காந்தி தாங்க, தேங்க்யூ 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 சார் சார். ஸோ சந்தோஷமா இருக்கு. இப்போ இப்படி எனக்கே என்ன சொல்லலாம், இப்படி ஒரு இன்டர்வியூ போட்ட பிறகு வந்து இன்னும் படிக்க விரும்பலண்டா அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றே செய்யலாம் அது நினைக்கிறேன். கண்டிப்பா முழு தமிழாக்கல நான் சொல்லுவேன். என்ன கிடைச்சிடும் அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. முழு தமிழர்களிடம் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தா இல்லாத தேவை இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா அபிலாஷிட்ட வாங்கணும் தான் நான் சொல்லுவேன். இல்ல இல்ல இப்படி வேற யாக்களும் இல்லை எங்களுக்கு. இப்ப நானும் கிட்டத்தட்ட நான் பேயான்சன் நடவை சூழல போயிருப்பேன். சொல்லுங்க தையலா படிப்பாங்க ஒவ்வொன்று எவ்வளவு காதசில படிச்சிருப்போம் சொல்லுங்க. ஆனா இங்க வந்து நாங்கள் புரிஞ்சு கொண்டு தெளிவா அதை கேளு அதை கேட்டு இதை கேட்டு திருப்பி சொல்லுங்க, நீ திருப்பி இருக்க எழுதுங்க. அதை விட நீங்க சொல்லுங்க வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி போட்டு அதுக்குள்ள எழுதி போடுங்க, நான் கரெக்ட் பண்றேன், நீங்க திருப்பி அதை கரெக்ட் பண்ணி கொமெண்ட் ரூமுக்குள்ள கொண்டு வரீங்க. இவா துவாரகா இப்படி எழுதியிருக்காங்க, சிவாம்பிகை இப்படி எழுதியிருக்காங்க, சிவரஞ்சனி இப்படி எழுதியிருக்காங்க. அப்படி அவ்வளவும் பெருது இல்லை. அவ்வளவு வந்து திருப்பி கரெக்ட் பண்ணி பார்த்து என்ன பொறுத்தவரை சூப்பர். இன்னொரு சுவாரஸ்யம், உங்களோட வீடியோ திருப்பி பார்க்கக்குள்ள நான் என்ன மறந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுல வரைக்கும் திருப்பி நான் இங்க மியூட் எடுத்து போட்டு அபிலாஷ் எனக்கு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு புறம் தெரியும் வீடியோ திருப்பி பாக்குறேன்னு சொல்லி பிரச்சனை. அப்படி ஒரு சுச்சுவேஷன், அவ்வளவு ஆர்வம் இல்லை. இது ஏனண்டா இது இப்ப நான் இதுக்கு ஒரு பக்கம் காமெடியா இருந்தாலும் ஒரு பக்கம் சில டீச்சர்ஸ் மேல படிப்பிச்சா போகணும்ன்ற ஆசை வரும். இவங்க நல்லா படிப்பிக்கிறாங்க, இவங்களை விட்டா கரைச்சல், இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல டைம் சொல்லுவாங்க. காட்டுள்ள போதே தூட்டி கொள்ளணும். அப்ப அதுதான் இதுதான் இந்த டைம். திருப்பி திருப்பி வீடியோ பார்க்கணும், திருப்பி திருப்பி வரும், திருப்பி திருப்பி எல்லா சந்தேகங்களையும் விளங்கப்படுத்துவீங்க. கிளாஸ் ஸ்டார்ட்ல தொடங்கின சந்தேகமும் இப்ப விளங்கப்படுத்துவீங்க. உண்மையில இப்படி ஒரு டீச்சர் கிடைக்க மாட்டான் என்ன கேட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் உண்மையாக சொல்லணும், நீங்கள் ஸோ பொறுமையாக இருப்பீங்கள். நீங்கள் வந்து கேள்வி வந்து ஆர்வத்தோட கேட்பீங்கள், மோட்டிவேஷன் எல்லாம் கொண்டு வரீங்கள். அதெல்லாம் வந்து உண்மையாக உங்களுக்கு எனக்கு தான். யா ஸோ யா ஸோ சந்தோஷமா இருக்கு. என்ன என்ன என்னாலே நம்ப இவ்வளோ இவ்வளோ நீங்கள் நல்லா சொன்னீங்க. நன்றி உண்மையா இப்படி. உண்மையில அதை விட இப்ப நீங்க போடுற எவர்ட்டை விட நாங்க டபுள் மடங்கா போடணும் நான் யோசிக்கிறேன். போட்டா நாங்கள் இங்கே வரும். அதை நான் மட்டும் இல்லை, எங்க கிளாஸ்ல வர அத்தனை பேர். எனக்கு தமிழாக்களுக்கு வந்து மெயினா பிரச்சனை ஏன்னா அது நீங்க அப்ப சொன்னீங்க மோட்டிவேஷன்ல தான். நாளைக்கு வந்து எங்களோட நம்பிக்கை என்னோ அதான் லைஃப், அதான் ஆமா. எங்களோட உலகம். அதான் என்னால இயலாத நினைச்சால் நாங்க கட்டாயம் நாங்க எவ்வளவு உதவி கிடைச்சாலும் நாங்க செய்ய மாட்டோம். என்னால ஆமா. இயலும் நினைச்ச இப்ப என்னோட வருத்தம் கூட வந்தாலே, பெரிய வருத்தம் வந்தாலே, ம். நான் இந்த நோயை வைப்பேன், நான் சுகமாவன் வந்து நினைச்சா அதே வந்து டாக்டர் மேலாம் கண்டுபிடிச்சவே எங்க உடம்பு திரும்பி வரும்னு. அப்ப கணக்கு தமிழாக்கெல்லாம் வந்து ஊர் பிரச்சனை அப்படி கணக்கு இருந்த போல தன்னம்பிக்கை ஃபுல்லா இல்ல. என்னால இயலாது, ம். படிக்க இயலாது போல. அதெல்லாம் நான் கணக்கு மோட்டிவேஷன்ல அந்த மைண்ட் பற்றியே படிப்பிக்க எனக்கு விருப்பம். நானே எனக்கு படிச்சேன். இந்த மைண்ட வளர்க்கறதுக்கு கணக்கு பிரச்சனை அதால தீர்த்து நான். ஆனா இப்ப எல்லாரும் சொல்லியும் நீங்க இப்படி சொல்ல சந்தோஷமா இருக்கு. அது எனக்கு தெரியும். இப்ப வந்து இதான் ஒரு நல்ல ஒரு பிரயோசனமான வேலை செய்றேன்ட்டு. உண்மையில பெரிய பிரயோசனம் இல்லை, பெரிய பிரயோசனம். இப்ப என்ன சொல்றேன், நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான். இப்ப உங்களோட நிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட ஆயின்ஸ் எடுத்தானே, சுவாய் எடுத்தானே, பே ஆயின்ஸ் எடுத்தானே, எல்லாருமே நல்ல நிலையில இருக்காங்க. அதை விட பே ஆயின்ஸ்ல நிக்கிறவங்க அத்தனை பேரும் யோசிச்சு பாருங்க, எல்லாம் செய்வாங்க. ரெண்டைக்கு எல்லாரும் நீங்க கொடுத்த பசிவ் செட்ஸ் எல்லாம் குறித்த டைமுக்குள்ள எல்லாம் செய்து கூட நிக்கிறாங்க. அபிலாஷ் முடிஞ்சு, அபிலாஷ் முடிஞ்சது, வாங்க வாங்க லைனுக்கு வாங்க.
அப்போது உண்மையில நீங்க ஒரு பெரிய நல்ல விஷயம் சொன்னீங்க. கணக்கு காசு நீங்க மட்டும் இல்ல சுயர்சன். இத்தன ஆட்கள் எனக்கு சொன்னவே, நான் 1000, 2000, 3000 ஓ ஃப்ராங்க் செலவழிச்சு கிளாஸ் எல்லாம் போய் இப்ப இந்த விட்டு எல்லாம் கணக்கெல்லாம் அடிபட்டு, புள்ள பிறந்து இப்ப நான் கிளாஸ் டைம் இவ்வளோ பிரச்சனை. நான் இந்த கிளாஸ் 63, 65 ஸ்விஸ் ஃப்ராங்க் ஒரு மந்த்ல ஒவ்வொரு நாளும் கிளாஸ்க்கு வரலாம். 9 கிளாஸ் ஒரு கிழமையில, 36 கிளாஸ் ஒரு மாதத்துல, 36 மணித்தியாலம் 65 ஃப்ராங்க்ண்டா வந்து நான் நினைச்சேன். ஏன்டா நம்ம ஆட்களுக்கு கணக்கு காசு இல்லன்னு தெரிந்தா அதாலும் மலிவா ம். ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். உண்மையில இந்த ரேட்டுக்கு ரொம்ப கஷ்டம் விலாஸ். நாங்களாம் இவ்வளவு செலவழிச்சு போட்டோம் விலாஸ். விளங்கிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னோம், நாங்கள் மொழியை டொச்ச ஒரு பாடமா தான் படித்தோம். இப்ப நாங்க அது மொழியா படிக்கிறோம் எங்களுக்கு. அது ரெண்டாவது சுவிஸ்ல எங்களுக்கு ஒரு பொருளாதார மொழி. கண்டிப்பா என்ன வேலை செய்யறண்டாலும் அது வேணும். ஹாஸ்பிட்டல் போறண்டாலும் மொழி வேணும், கடைக்கு போறண்டாலும் மொழி வேணும், ஒரு கமெண்டில் ஒரு அலுவலகம் இருந்தாலும் மொழி வேணும். இதுக்கு நாங்க உபசிட்ஸை தேடிக்கொண்டிருக்கோம் இல்லை. இப்ப எல்லாமே நான் எல்லாம் இப்ப டிரெக்டா பயம் இல்லாம ஃபேஸ் பண்ணுவேன் அதாவது இப்ப அபிலாஷ். செட் சரி ஒரு மணி நேரத்துக்கு 50 ஃப்ராங்க் கம்மி பண்ணான். 50 ஓ ஃப்ராங்க் 100 ஃப்ராங்க். ஓ 100 கிட்ட. இப்ப ஆ. நாங்களும் சாதிக்கக்கூடிய மாதிரி இப்ப உங்களுக்கு இந்த 4 மாதத்துக்குள்ளேயே இந்த லெவலண்டா படிச்சு முடிக்க நாங்க எப்படி இருப்போம் சொல்லுங்க. அதானே. யா. யா தேங்க் யூ சுயர்சன். வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பமா? இவ்வளவுமே பெரிய விஷயமா? நன்றி நீங்க ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நீங்க நன்றி சொல்லிக் அபிலாஷ். கொடுத்ததுக்கு. பெரிய உதவி. எனக்கு கிடைச்சது இப்ப என்ன சொல்ல, சில பேருக்கு கடவுள் சில பேர் அப்படி கொண்டு வந்து தருவாங்க. இவர் தான் ஆளுண்டு. அப்படி வரைக்கும் நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். அப்படி நான் பயன்படுத்த நினைக்கிற ஒரு ஆளும் ஆக்கள்ல நீங்களும் ஒரு ஆள். தேங்க் யூ. நன்றி, நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா விடாதீங்க. எனக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் இல்ல, அடுத்தடுத்த பட்சையும் தொடங்குங்க. உங்களோட சேவை பெரிய கட்டாயம். சேவை. ஆனா இது சில பேர் அதை காசு அது இதுன்னு யோசிக்காம வரலாமடா நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வாழ போறோம். இந்த நாட்டுன்ற மொழி தெரியாம நாங்க வேற எதுவுமே செய்யல. மொழி தெரிஞ்சா நாங்க அது வேலை செய்யற இடத்துல கூட அப்படிதான். இப்ப சில பேர் இருக்காங்க வேலை செய்யற இடத்துல மொழி தெரியாட்டி அவங்களோட வேலையை அவங்கள்ட்ட தந்து பேசாம சுத்தி கொண்டு திரிவாங்க. இப்ப நாங்க திருப்பி கேள்வி கேட்கல. மொழி தெரிஞ்சா திருப்பி கேள்வி கேட்கலாம். ஏன் எதுக்கு என்னதுக்குன்னு. அதுக்கு கண்டிப்பா மொழி தேவை. மொழி இருந்தா யாரும் எங்களை போய் கிடையாது. இந்த நாட்டின் சட்டத்தின்படி சரியா காய்ச்சி சரியா வாழலாம். பெட்டர் அபிலாஷ். அதான் எங்களுக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்தும் அந்த வகுப்பு எடுங்க. நீங்க அடுத்தடுத்து கட்டாயம், கட்டாயம், கட்டாயம். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிற விஷயமா அதான் தொடர்ந்து படிப்பீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. நன்றி ஷூர். நன்றி அபிலாஷ் நன்றி, நன்றி. நன்றி சுயர்சனா. ஓகேயா? சந்திப்போம். அப்ப நாளைக்கு கிளாஸ்க்கு வாங்க. சந்திப்போம். கண்டிப்பா கண்டிப்பா வருவா. பை. ஓகே. பாய், பாய். பாய் பாய் பாய்.